ஸ்ரீ தேவி பாகவதம் 109ஆம் பகுதி. சும்ப நிசும்ப அசுரர்களின் அட்டகாசம். மன்னா, தேவியின் சரித்திரத்தை கேட்பதில் ஆர்வமாக நீ இருப்பதால் மேலும் கூறுகிறேன் என்று கூறத் தொடங்கினார். சும்பன் நிசும்பன் என்று இரு சகோதர அசுரர்கள் வாழ்ந்தனர். இருவரும் மிகவும் கொடியவர்கள், முரடர்கள், யாராலும் கொல்ல முடியாதவர்கள், படைபலம் மிக்கவர்கள், மாயாஜாலம் புரிவதில் வல்லவர்கள். இவர்களுக்கு சண்டன், முண்டன், குரூரன், ரக்தபீஜன், தாம்பிரலோச்சன் போன்ற அசுரர்கள் தேவர்களின் நன்மை கருதி தேவியால் கொல்லப்பட்டனர். மன்னா, சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் இருவரும் பாதாள உலகிலிருந்து பூமிக்கு வந்து பிரம்மனை நோக்கி 10,000 ஆண்டுகள் அன்னம் ஆகாரமின்றி கடும் தவம் செய்தனர். அதனால் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றி, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், படைத்தற் கடவுளே, எமக்கு அழிவற்ற தேவ வடிவத்தை தந்தருளல் வேண்டும். அத்துடன் எமக்கு மரண பயம் வரக்கூடாது என்றனர். பிரம்மதேவர் அவர்களை நோக்கி, அசுர வீரர்களே, மரணமில்லாத நிலை உலகில் யாருக்கும் இல்லை. அதனால் வேறு வரம் கேளுங்கள் என்றார். அதனால் சிறிது நேரம் யோசித்த அவர்கள், பிரம்மதேவரே, அப்படியானால் எமக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் மிருகங்கள் பறவைகளாலும் எமக்கு மரணம் நேரக்கூடாது. அத்துடன் மரணம் வருவதானால் பெண்களால் மட்டும் வருதல் வேண்டும் என்று வேண்டினர். பிரம்மதேவர் அவர்கள் கேட்ட வரத்தை அருளிவிட்டு மறைந்தார். அதன் பின் அவர்கள் பிருகு முனிவரை அழைத்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்து முடிசூடி கொண்டனர். அதனால் மகிழ்ந்த அசுரர்கள் எல்லோரும் சும்ப நிசும்பரிடம் வந்து சேர்ந்தனர். இரத்த பீஜன் என்ற அசுரனின் உடலில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறினால் இந்த இரத்தத்திலிருந்து பல இரத்த பீஜன்கள் உருவாகுவார்கள். அதனால் அவனை யாராலும் அழிக்க முடிவதில்லை. உலகையும் தாம் கைப்பற்றி ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாடு நகரங்களை கைப்பற்றி உலகையும் இலகுவாக கைப்பற்றினர். அதனால் தேவர்கள் மிகவும் துன்பப்பட்டனர். தேவேந்திரனையும் குபேரனையும் துரத்திவிட்டு தாம் அப்பதவிகளில் அமர்ந்து கொண்டனர். சூரியனும் சந்திரனும் கூட அவர்களின் கட்டளைப்படிதான் தம் பணிகளை செய்தனர். தேவர்கள் பலர் அவர்களுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்தனர். 109ஆம் பகுதி நிறைவடைந்தது.